ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ல பார்த்தீங்கன்னா, சுடர் பார்த்தீங்கன்னா கிச்சன்ல இருக்காங்க. அங்க பார்த்தீங்கன்னா மாறி போயிட்டு பார்த்தீங்கன்னா, "ஏம்மா சுடரு, நீங்க ஹனிமூன் போறதுக்காக நாங்க பிளான் பண்ணியிருக்கோம். எங்கம்மா போறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு, "இல்ல அவரு எங்க போறேன்னு சொல்றாரோ, அங்க போறேன் அத்த" அப்படின்னு சொல்லிட்டு சுடர் சொல்றாங்க. உடனே மாறி பார்த்தீங்கன்னா, குமார் கால் பண்ணி, "ஹனிமூன் போறதா பிளான் பண்ணியிருக்கோம். எங்கடா போறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அம்மா ஹனிமூன் அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்மா. வைம்மா அமைதியா ஃபோன" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே சுடர் கிட்ட மாறி பார்த்தீங்கன்னா, "ஏன் சுடரு, ஏதாச்சும் குமாருக்கும் உனக்கு பிரச்சனையா?" அப்படின்றாங்க. "இல்ல அத்த அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னாங்க. "நீ என் கூட வா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கூட கூட்டிட்டு போயிட்டு, "என்ன பிரச்சனை சொல்லு ஃபர்ஸ்ட்டு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சுடரும் பார்த்தீங்கன்னா நடந்தத சொல்றாங்க. முதல் ராத்திரி நின்னு இவரு ஃபுல்லா குடிச்சிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாம, "உன்ன நான் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணல. அரிசிய வெறுப்பேத்துறதுக்காக தான் கல்யாணம் பண்ணேன்னு" சொல்லிட்டு சொன்னாரு. "எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு அத்த" அப்படின்னு சொல்லிட்டு சுடர் சொல்றாங்க. மாறி பார்த்தீங்கன்னா, "அவன் அப்படியா பேசினான்? நீ என்கிட்ட அப்பவே சொல்லியிருக்கலாம்ல. அவன நான் பொளந்திருப்பேன்ல" அப்படின்னு சொல்லிட்டு மாறி சொல்றாங்க. "வரட்டும் இரு நான் கேட்கிறேன்றாங்க." உடனே சுடர் பார்த்தீங்கன்னா, "அத்தை கேட்காதீங்க. அவரு என்கிட்ட தான் சண்டை போடுவாரு" அப்படின்னு சொல்லிட்டு சுடர் சொல்றாங்க. "இங்க பாரும்மா, நான் சொல்றத நீ கேட்பில்ல?" அப்படின்றாங்க. கேட்பேன். நான் சொல்றத மட்டும் நீ கேளு. அத நான் அப்புறம் சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து மாறி போயிடுறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஹால்ல உட்காந்துருக்காங்க. அப்போ குமார் வராங்க. அப்போ பழனி பார்த்தீங்கன்னா, "என்னடா எங்கடா போயிட்டு இருந்த?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஃப்ரெண்ட்ஸுங்களோட போயிட்டு வந்தேன் சித்தப்பா" அப்படின்ட்டாங்க. "என்னடா ஏதோ வாசனை வர மாரி இருக்கு" அப்படின்றாங்க. "ஒண்ணும் இல்ல சித்தப்பா" அப்படின்ட்டு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குமார் ரூமுக்கு போயிடுறாங்க. மாறி பார்த்தீங்கன்னா, ரூமுக்கு போயிட்டு, "என்னடா பண்ணிட்டு வந்திருக்க? எதுக்குடா நீ குடிச்சிட்டு வந்திருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அம்மா நான் குடிக்கலம்மா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே மாறி பார்த்தீங்கன்னா, பெல்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, அடிக்கிறாங்க. "அப்ப எதுக்கும்மா அடிக்கிற என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சுடர் கட்டியும் குடுக்குறாங்க. "நீயே அடிம்மா" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சக்திவேலும் பார்த்தீங்கன்னா, பார்த்துட்டு நிக்கிறாங்க. "என்னப்பா என்ன அடிச்சிட்டு இருக்காங்க, நீ அமைதியா பார்த்துட்டு இருக்க" அப்படின்றாங்க. "நீ திருந்தணும்னா அப்படிதான்டா அடிப்பாங்க. நீ ஒழுங்கா அந்த பொண்ணோட சேர்ந்து வாழு. இல்லன்னா பார்த்தீங்கன்னா, எந்த சொத்துமே உனக்கு கிடைக்காது" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சக்திவேல் சொல்றாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.